தொடர்ந்த மூத்த பத்திரிகையாளர் திரு சுவாமிநாதன் இணைப்பில் இருக்கிறார். சுவாமிநாதன் வணக்கம். வணக்கம். ஓம் பிர்லாவுடைய தேநீர் விருந்துல பெரும்பாலான எதிர்க்கட்சி எம்பிக்கள் பங்கேற்கல. திமுக சார்பாக கனிமொழி எம்பி பங்கேற்றிருக்கிறார். அதாவது திமுக பங்கேற்றிருக்கிறாங்க. இந்த திமுகவினுடைய இந்த நாடாளுமன்ற செயல்பாடுகள் சமீப காலமாக எப்படி இருக்கிறதா பார்க்கறீங்க? எதை நோக்கி நகர்வதா நீங்க பார்க்கறீங்க? இல்ல, அவர்கள் நிச்சயமாக பாஜகவோடு ஒரு மென்போக்கை கையாள தொடங்கி இருக்கிறாங்க. நீங்க கடந்த காலங்கள்ல திமுக என்றால் பாஜக எதிர்ப்பு தான் அதனுடைய வெற்றியின் மையப்புள்ளியாக இருந்துச்சு. கடந்த 2019 பாராளுமன்ற தேர்தல், 21 சட்டமன்ற தேர்தல், 24 நாடாளுமன்ற தேர்தல், தமிழ்நாட்டில இந்த 3 தேர்தல்களையும் அவர்கள் தொடர் வெற்றி பெற்றாங்க. அதுக்கு காரணம் பாஜக எதிர்ப்பு தான். நீங்க இதே ஒரு 3 மாதங்களுக்கு முன்பே நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாடு வெர்சஸ் டெல்லி, டெல்லி தமிழ்நாட்டை தலைகுனிய விட மாட்டேன், தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்குமான போர், ஓரணியில் தமிழ்நாடு பல்வேறு வடிவங்கள்ல பாஜக எதிர்ப்பை கூர்மைப்படுத்தியிருந்தாங்க. ஆனா இப்ப அண்மை காலமாக ரொம்ப குறிப்பா தமிழக வெற்றி கழகம் ஆட்சிக்கு வந்த பின்பு அவர்கள் எதிர்பார்க்காத பெரும் வெற்றி அது. திமுக இந்த அளவிற்கு தாவேகா வெற்றி பெறும் என்று நினைத்திருக்கல. கிட்டத்தட்ட பாஜக எதிர்ப்பைத்தான் மையமாக வைத்து தேர்தலை சந்தித்தது திமுக. ஆனால் களத்திலே இல்லாதவர்கள் அப்படின்னு பாஜகவை விமர்சித்து தேர்தலை சந்தித்தவர் விஜய். அவர் பெரும் வெற்றியை பெற்று விட்டார். அப்ப அவங்களுக்கு இரட்டை எதிரிகளாக சமாளிக்க முடியாது திமுகவால். இன்னைக்கு மத்தியிலும் ஆட்சி அதிகாரத்தில் இல்ல, மாநிலத்திலும் ஆட்சி அதிகாரத்திலும் இல்ல. தான் எந்த பாஜகவை எதிர்த்தோமோ அந்த பாஜக எதிர்ப்புக்கான ஓட்டு வங்கியும் விழவில்லை. வழக்கம் போல பாஜக எதிர்ப்பு என்கிற வேலை இந்த தேர்தலில் எதிரொலிக்கல. இந்த சூழல்ல பாஜக கிட்ட ஒரு மென்போக்கா போகலாம் அப்படிங்கக்கூடிய தன்மைதான் வெளிப்படுகிறது திமுக. பார்லிமெண்ட்ல நீங்க கேட்ட மாதிரி பல்வேறு விவகாரங்கள் தொடர்ந்து எதிர்கட்சிகளால் அவைகள் முடக்கியது. இவ்வளவுக்கு பின்பும் கிட்டத்தட்ட ஒரு தேநீர் விருந்தில் கனிமொழி அவர்கள் பங்கேற்கிறாங்க. ஒன்று. இன்னொன்று, ஜந்தர் மந்தர் போராட்டம். நீங்க ஒரு கரப்பான் ஜனதா பார்ட்டி சார்பில் இளைஞர்கள் பெருந்திரளாக பங்கெடுத்து டெல்லியவே நினைவுடைய வைக்கிறாங்க. தமிழ்நாட்டுல அந்தக்கான போராட்டத்தை சிபிஐ அலுவலகத்தினுடைய பாலநிலத்துல நடக்குது. ஆனா நீங்க கடந்த காலங்கள்ல இன்னைக்குதான் நீட் தேர்வில் மோசடிங்கிறாங்க. நீட்டே மோசடின்னு போராடிய கட்சி திமுக. தமிழ்நாட்டுல மிக வீரியமாக முன்னெடுத்திருக்கலாமே திமுக. நீங்க தமிழகத்தில் அனைத்து திமுக மாவட்ட அமைப்பு ரீதியாக செயல்படக்கூடிய மாவட்டங்கள்ல அமைப்புகளை அதை முன்னெடுத்திருக்கலாம். ஆனால் அவர்கள் அதை செய்யல. அதாவது கிட்டத்தட்ட பாஜகவுக்கு எதிரான நிலைப்பாட்டில் இருந்து கொஞ்சம் கொஞ்சம் மெல்ல நகர தொடங்கி இருக்கிறது திமுக தான் பாக்குறேன். அதற்கு ஒரே ஒரு காரணம் தான், மத்தியிலும் ஆட்சியில் இல்லை, மாநிலத்திலும் ஆட்சியிலும் இல்லை. இங்க இன்னொரு பக்கம் விஜய் அவர்கள் தொடர்ந்து லஞ்ச ஒழிப்பு போலீசார் உள்ளிட்டவைகளை வைத்து வழக்கு நடவடிக்கைகளை பாய்ச்சுகிறார் திமுக மேல. இப்படியான வழக்கு நடவடிக்கைகளின் போது ஒரு 99 லட்சம் ரூபாய்க்கு மேல இருக்கக்கூடிய வழக்கல்ல அமலாக்கத்துறை நேரடியாக இறங்குறதா கடந்த கால நடைமுறை. சோ அந்த நேரத்தில் மத்தியிலும் பகைத்து மாநிலத்திலும் ஏன் பகைக்கணும், ஒரு மென்போக்காக போகலாம் என்கிற அணுகுமுறை தான். ஆனால் அதற்காகவே அது கூட்டணியாக மாறிவிடும் என்பதாக தோன்றல. அதற்கான தேவை இப்போதைக்கு எழவில்லை என்று திமுக நினைத்திருக்கலாம். முதலில் மென்போக்கு, அந்த மென்போக்கினுடைய வழியா காங்கிரசுக்கும் ஒரு பாடம் புகட்டுறாங்கல்ல. மென்போக்கு தன்மை அப்படின்னு தான் பார்க்க வேண்டுமா சார்? ஏன்னா அரசியல்ல என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம் அப்படின்னு பாஜகவின் வானதி ஸ்ரீனிவாசன் பேசுறாங்க. அதே போல அரசியல்ல நிரந்தர எதிரியும் இல்லை, நண்பனும் இல்லைன்னு கனிமொழி சோமு அண்ட் வானதி ஸ்ரீனிவாசன் 2 பேருமே இது தொடர்பா பேசுறாங்க செய்தியாளர் சந்திப்புல. அப்ப இது எல்லாமே நம்ம 2029 தேர்தலில் கூட்டணி கணக்கை நோக்கி நகர்வதாக நம்ம புரிந்து கொள்ளணுமா, இல்ல அப்படி இல்ல அப்படின்னு புரிஞ்சுக்கணுமா? இல்ல, 29 அதற்கான சூழல் ஒருவேளை எழலாம். அதை நோக்கிய முன் திட்டமிடல் கூட இதை பார்க்கலாம். நீங்க 2 நிலைப்பாடு இருக்கு. ஒன்று, பாஜகவினருக்கு இயல்பாகவே ஊறி போயிருக்கிற திமுக எதிர்ப்பு. இன்னொன்று, திமுகவினரிடம் தெரிந்தோ தெரியாமலோ கடந்த 10 ஆண்டுகளில் விதைக்கப்பட்டு விட்ட பாஜக எதிர்ப்பு. அப்ப அந்த 2யும் சமரச புள்ளிக்குள்ள உடனே வந்து விடாது. அப்ப நீங்க ஒரு கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளா 2 பேரும் வெண்போக்காக இருப்பது போன்ற ஒரு தோற்றத்தை களத்துல முதல்ல தரணும். அந்த வேலை இப்ப நடக்கிறதாகத்தான் நான் பாக்குறேன். கிட்டத்தட்ட அது தேர்தல் நெருக்கத்துல நீங்க கடந்த 2024 தேர்தல் அதிமுக ஒரு படுதோல்வியை சந்திக்குது. அவர்களுக்கு பிரதமர்னு காட்டுறதுக்கு ஒரு வேட்பாளர் இல்ல. நீங்க அந்த கட்சி பல பிளவுகளை சந்தித்தது, பல அணிகளாக உடைந்தது, அத்தனைக்கு பின்பும் ஒரு 20% ஓட்டோடு சுருங்கி போக காரணம் அவங்ககிட்ட பிரதமர் வேட்பாளரும் இல்ல. நீங்க அப்படியே 2014 நாடாளுமன்ற தேர்தலோடு ஒப்பிடுங்களேன். அன்னைக்கு திமுக இதே போன்று பலவீனமாக தோற்றது. காரணம், அன்னைக்கு திமுக காங்கிரஸ் கூட்டணியிலும் இல்ல, பாஜக இல்ல. விஜய் ஜெயலலிதா அவர்கள் மோடியா லேடியான்னு கேட்டாங்க. 37 சீட்டுல அதிமுக ஜெயித்தது, 2 தொகுதிகளை பாஜக ஜெயித்தது. திமுக களத்தில் இல்லாமல் ஆயிடுச்சு. அப்ப அந்த பிரதமர் வேட்பாளர் இல்லாமல் தேர்தலை சந்திப்பது அப்படிங்கிறது எப்படியான ரிஸ்க் அப்படின்றது திமுகவுக்கு தெரியும். 2 தேர்தல்கள் உதாரணம். 2014 தேர்தல் திமுக சந்தித்ததும் உதாரணம், 2024 அதிமுக சந்தித்த தேர்தலும் உதாரணம். சோ அதனால் அவர்கள் இந்த 2 ஆண்டுகள் மென்போக்கு தான் இருக்கும்னு நான் பாக்குறேன். நீங்க தொகுதி மறுவரையறை மசோதா திமுக ஆதரிக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. அங்க ஆதரிப்பார்களா இல்லையா என்பது அது டேபிளுக்கே வராதனால நம்மால் சொல்ல முடியல. ஆனா தமிழ்நாட்டுல தாவேகா அரசு கொண்டு வந்த தொகுதி மறுவரையறை எதிர்ப்பு மசோதா தீர்மானத்துல இவர்கள் ஆதரவு தானே தெரிவித்தாங்க. அதிமுக போன்ற வெளிநடப்பு செய்யலையே, எதிர்ப்பு தெரிவிக்கவில்லையே.
அப்ப என்னன்னா மென்போக்காக இன்னும் அடுத்த 2 ஆண்டுகளுக்கு தொடருவாங்க. கடைசி 6 மாதத்துலதான் அதற்கான முடிவுகள் எடுப்பாங்க. 2 கட்சிக்கு இதுல சேதாரமும் இல்ல. ஏன்னா 2 ஆண்டுகள்ல பழக்கப்பட்டிருப்பாங்க. தொண்டர்கள், திமுக பாஜக தொண்டர்கள் ஒருவேளை கூட்டணி வந்துரும் என்கிற ஒரு வாதத்துக்கு பழக்கப்பட்டிருப்பாங்க. பாஜக ரொம்ப வேரூன்றி இருக்கக்கூடியவர்கள் ஒருவேளை திமுக கூட்டணியை விரும்பாதவர்கள் கூட அண்ணாமலையை நோக்கி தான் நகர வாய்ப்பு இருக்கு. அந்த வாசலும் ஓப்பன்ல தான் இருக்கு. திமுகவில் இருக்கக்கூடியவர்கள் ஒருவேளை திமுக பாஜக நெருங்கி விட்டால் அவர்கள் கொஞ்சம் பேர் அதிருப்தி அடைவாங்க. ஆனா இங்க வலதுசாரித்துவ ஓட்டுகள் கூடுதல் பலம் சேர்க்கும் தான் பாக்குறேன். நன்றி சார். இணைப்பில் வந்து பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு.